நமது தாயகத்திலே வாடி நிற்கும் இவரது உறவினர்கள், இவரது சகோதரர்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவருக்கும் நீர்தாமே என்றும் அரணும் கோட்டையுமாக இருந்து அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா, இறைவா,
செல்வோம் இறைவா 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 வேறார்ந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிகளை போல் வேறார்ந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிகளை போல் உலகிருக்கும் நிலை கண்டு உலகிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காதோ உனது மனம் இறங்காதோ யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா தந்தை மகன் தூயாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பு செல்வங்களே, இன்று இறந்து போன திரு ரனிஸ் அவர்களுக்காக மன்றாட வந்திருக்கின்றோம். கல்லறைக்கு செல்கின்றோம், மலர் வளையம் சாற்றுகின்றோம், மெழுகுவர்த்தி ஏற்றுகின்றோம், தான தர்மம் செய்கின்றோம், இறந்தோரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கின்றோம். இது வீணான செயல் அல்ல. பாவங்களை நின்று மீட்கும்படி இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்வது புனிதமும் பயனுள்ள எண்ணமுமாய் இருக்கின்றது என்கின்றார் கடவுள். புனிதமும் பயனுள்ள எண்ணங்களை நமது வாழ்வில் செயல்படுத்த அழைப்பு விடுக்கும் நாளே இந்த கல்லறை திருவிழா. நமது இறப்புக்கு பின் நிகழும் நிரந்தரமான பேரின்ப வாழ்வை நமக்காக்கிக் கொள்வோம். இறந்தோரின் நிலை வாழ்வு பெற ஜெபிக்கவும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். இம்மையில் 4 பேரை நாம் வாழ வைத்தால் கடவுள் நமக்கு மறுமையில் நிலையான வாழ்வளிப்பார். ஆர்வத்தோடு மனிதநேய செயல்களில் ஈடுபடுவோம். அயலாருக்கு உதவுவோம். இறந்தோரை நினைத்து செய்யும் தர்மத்தையும் ஜெபத்தையும் மிகுதியாக்குவோம். அப்போது மண்ணில் வாழும் நமக்கு விண்ணில் வாழும் இவ்வுலக வாழ்வை நீர்த்தாக்கும் இறைவன் நிரந்தரமாய் வழங்கும் வானக வீடு சொந்தமாகும். நிரந்தர வாழ்வை நமதாக்கிட வளமும் பலமும் தரும் திருப்பலிக்கு வாருங்கள். இணைந்து ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான தூய கல்வாரி பலியை நாங்கள் ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கவும், சிறப்பாக இன்றைய நாளில் அமர்த்துவம் அடைந்து அவருடைய இறுதி கல்வாரியின் பலியிலே நாங்கள் ஒரே குடும்பமாக பங்கு பெற்றி சகோதரர் ரனிஸ் தியோகு இவருடைய ஆன்ம விவேகத்திற்காக செலுத்துவோம். வாழ்வு என்ற கொடியை கொடுத்த கடவுள் இவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலவீனங்களை பார்க்காத கடவுள் இவருடைய இறை விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் முடிவில்லாத பேரின் ஒளியை இவருக்கு அருளப்படும் என்று சொல்லி மன்றாடுவோம்.
இவர்களின் பிரிவான் இருக்கக்கூடிய அன்பு மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவுகள் யாவரையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி தொடரும் இந்த தூய பலியில் ஒன்றாக செலுத்துவோம். கல்வாரி பலியை ஆண்டவருக்கு ஏற்புடைய தூய பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலின் கண்களில் இருந்து இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர்கள் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்களை கண்டித்து திருத்தப்பட்ட பின்னர் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர்
தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இதே நம்பிக்கையின் மறைபொருள். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அதை திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செங்கலாயர் எல்லா திருநிலையினாய் அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீர் இவ்விடையிலும் மனம் அழைத்துக் கொண்ட எம் சகோதரர் பிரான்சிஸ் தியோகு என்னும் எம் சகோதரரை நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமுழுக்கின் வழியாகவும் திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழுகின்ற நம்பிக்கையுடன் நடந்து போற எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் உலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
உயிரோடு வாழ்ந்த எம் சகோதரருக்கு இறை விசுவாசத்தின் பொருட்டு முடிவில்லாத பேரின் மொழியை இவருக்கு கைமாறாக ஆண்டவர் அருள வேண்டும் என்று சொல்லி எம் சகோதரருடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக பரலோக மந்திரத்தை சொல்லி பன்றாடுவோம். காதல் கணவன் மனைவி என்றதுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு உதாரணம் வைப்போம்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் இருந்து என்ன கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்து என்னையும் ரெண்டு உயிரையும் நடுரோட விட்டு அவர் இங்கே வந்து கொண்டு வீட்டில் கடைசி பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு வீட்டு வேலையோ சமையல் எதுவுமே தெரியாது. நான் பிரான்ஸுக்கு வந்த அடுத்த நாள் அவர் என்ன கேப்பையை போட சொல்லி கேட்டவர். நான் நம்ம ஸ்ரீலங்காவில் போடுற மாதிரி நிறைய கேப்பை அடி போட்டு அவருக்கு கேப்பையை போட்டு கொடுக்க கரையில் கை வச்சு சொல்லுவேன். எனக்கு உதவியாக இருப்பேன் கொடுக்கணும்னா நான் இப்போ உனக்கு நான் தான் உதவியாக இருக்க போகிறேன்னு சொல்லி சிரித்து பகடிச்சியா சொல்லி சிரிப்பார். கடைசியாக எந்த தரையில் தான் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி எதுவுமே தெரியாமல் இருந்த எனக்கு சமைக்கிறதுலேருந்து ஆபேசியில் இருந்து எனக்கு தோசையெல்லாம் படிப்பிச்சு நான் இப்போ ஒரு தைரியமான நாடாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது எந்த பாப்பா எனக்கு சொல்லிட்டது. இதுதான் உலக அறிவியாக இருக்கட்டும் பகுத்தறிவாக இருக்கட்டும் நாங்கள் நிறைய கதைப்போம் அவரோட. இன்னொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ கட்டிக்காரி தைரியமாக ரெண்டு தட்டி தட்டி வளர்த்தாதான் இந்த பாப்பா. அவர் எனக்கு புருஷன் என்பதை விட அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அப்படித்தான் இன்னொரு சின்ன குழந்தை மாதிரி தான் என்னை வளர்த்தது. நாங்கள் ஏதாவது கலந்து ஆலோசித்து ஏதாவது முடிவெடுக்க நான் ஏதாவது ஆலோசனை சொன்னால் சொல்கிறேன். நீ சொன்னால் சரியாக இருக்கும், நீ சொன்னால் சரியாக தான் இருக்குமென்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி எல்லா முடிவிலையும் எந்த ஒப்பீனியனையும் வந்து இருக்கிறவர். பாப்பா நீங்கள் ஒரு நாள் உங்களுக்காக வாழையில நீங்கள் எங்களுக்காகத்தான் வாழ்ந்து நீங்கள் கூட ஒரு நாளும் எங்களுக்காகத்தான் அது கிடைச்சது. எல்லாரும் சொல்லினோம் ரணிசுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலை வீடு ஆனால் அதுதான் உண்மை. அவருக்கு
நிறைய பொறுப்பு இருந்தது, அவருக்கு தோல்ல நிறைய பொறுப்பு இருந்தது. அவர் இப்ப வந்து இந்த படுத்திருக்கிற இந்த நேரத்தில் கூட அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நான் கேட்பேன், பாப்பா உங்களுக்காண்டியும் வாழுங்கோ, மற்றவர்களுக்காண்டி வாழுங்க, நான் உங்களுக்காண்டி வாழும்போது நான் கேட்பேன். அவர் சொல்ற ஒரு ஆத்தங்கரையிலேயோ ஒரு கடற்கரையிலேயோ போய் நீ படுத்திருந்து என்ஜாய் பண்ணுறதை விட மற்றவைக்காக வாழ்ந்துட்டார் எவ்வளவு கெப்பியே இருப்பேன். அதுதான் பெரிய சந்தோஷம் சொல்றாரு எனக்கு. சரி பாப்பா, நீங்க கலைச்சு போனீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் நிறைய கஷ்டம் தந்துட்டோம். நீங்கள் எங்களுக்கு அதே வாழ்ந்ததால நீங்க சரியா கலைச்சு போனீங்க. நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி நீங்கள் உங்களுக்கு வேண்டிக்கல. நீங்க உள்ள கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் பாப்பா. ஒரு சின்ன நேரம் அவரை விட்டுட்டு போனாலும் எங்க நிற்கிற எப்ப வருவேன்னு சொல்லி பின்னால போக நினைக்கிறீங்க. இப்ப நீங்க 15 நாளுக்கு மேல தனியாக தான் இருந்தீங்க எங்களை விட்டுட்டு. தனியா விட்டுட்டு நீங்க போறீங்க. நீங்க நிம்மதியா கொடுங்க. நீங்க சரியா கலைச்சிட்டீங்க காட்டி நீங்க என்னெல்லாம் விட்டு கொடுங்க. இன்றையிலேருந்து அந்த பொறுப்பு நாங்கள் எந்த தோல்ல சுமக்கிறோம். என் பிள்ளை நல்ல வடிவா படிப்பித்தேன். நான் முடிவெடுக்க தெரியாம இருக்கிற அந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க தான் எனக்கு பிள்ளையாண்டு இது சரி இது பிள்ளையான்னு சொல்லி முடிவெடுக்க சொல்லி தரணும் பாப்பா. இருக்குது நிறைய நான் செஞ்சு கொடுத்தேன். வேண்டை எங்களுக்கு நாங்கள் உங்களுக்காக தான் வாழணும், நீங்கள் எங்களுக்காக வாழுங்க, நாங்கள் உங்களுக்காக வாழணும். எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட அன்பான வழிநடத்தத்தில் இருக்கும்படி நான் நினைக்கிறேன் பாப்பா. எங்களுக்குள்ள கேப்டன் பிறந்தாடுறது சண்டை வந்த போதெல்லாம் நான் கொஞ்சம் பிடிவாத கரை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் உடலை விட்டு கொடுத்து கதைப்பீங்க எல்லாத்துக்கும். சபையோரை கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். மனிதாபிமானம் இந்த உலகத்திலே எதுவுமே இருந்துவிட போவதில்லை. 8 முதல் 10 மணித்தியாளர்கள் ஒரு ரத்தக்காரான தனியே விட இந்த விஷயத்திலே விட்டது மாதிரி நீங்களும் அப்படியான வேலை செய்யாமீங்க. மனிதாபிமானத்தை விட கடவுளோ எதுவுமே இங்கே முக்கியமே இல்லை. மனிதாபிமானம் தான் முதல் முக்கியம். நாங்கள் அப்பா எங்களுக்கு இல்லாம ஆஸ்பத்திரி வீடுன்னு சொல்லி தெரிஞ்ச போது ஓடோடி வந்த அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் நாங்கள் தலை வணங்கி நன்றி சொல்றோம். சாப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்ற கையை பிடிச்சி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்றது எத்தனை பேருக்கு கிடைக்குமோ தெரியாது. எங்களோட குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குது. எல்லாரும் உங்களோட நின்றீங்க. அந்த நன்றியை நாங்கள் வாழ்நாளுக்கு நாங்கள் மறக்க மாட்டோம். டெலிஃபோன்ல சோசியல் மீடியாவில் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த எல்லாரையும் நாங்கள் அன்போடு நினைச்சு கொள்றோம், நன்றியோடையும் இருக்கிறோம் எப்பவும். அடுத்தது ஒரு நிலம் எப்படி இருக்கும்ன்றது அது சொல்றேன். அதில் வளர பயிரை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது. அதுபோல பிரேமாக்கா பிரான்சிஸ் என்ன பெத்த 3 முத்துக்களை எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கிறோம். ரூபினஸ், ஜூலியன், கோஸ்டன் இவங்களை பெற்றதுக்காக நாங்கள் பிரேமாக்காக்கும் பிரான்சிஸ் அன்னைக்கும் மிக்க நன்றி சொல்றோம். அவங்க எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அஞ்சி நாங்கள் இருக்கிறோம் சொல்லி என்னோட கூட நின்று இதுவரையும் வந்து நிற்கிறாங்க. இன்னும் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பாப்பா நீங்கள் அமைதியாக இருக்கிறவனுங்கோ. இன்றையிலேருந்து உங்களோட பொறுப்பை நான் எடுக்கிறேன். என் பிள்ளைகளோட எல்லாம் வளர்க்குறதும் எனக்கு நீங்கள் எல்லாமே சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு தெரியாதுன்னு இல்லை, எல்லாமே தெரியும். நான் அதை நிறைவேற்றதான் என் வேலையாக இருக்கும். நீங்கள் நல்ல சந்தோஷமாக ஆண்டவரோட இருந்து எங்களோட ஒவ்வொரு செயலையும் நாங்கள் உங்களை உணர நீங்கள் தான் செய்யணும் பாப்பா. அப்பாண்ட இறுதி விவரத்தில் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்துக்காக நான் நன்றிகள்.
அடக்க நிகழ்வு முடிஞ்ச பிறகு எங்களோட வீட்டுக்கு நீங்கள் வந்து செல்வன் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். Mon père m'a toujours dit qu'il voulait que je mette des vêtements de cuisinier à son enterrement. Je vais au moins dire mon discours avec ce chapeau sur la tête. Déjà pour commencer, je vous remercie tous très fort d'être venus si nombreux. J'espère que le trajet n'aura pas été très compliqué. J'en suis juste très reconnaissant que vous soyez là à la demande. Je pense que nous sommes tous assez bénis de pouvoir partir si tôt. Sincèrement, je ne m'attendais pas à ce que tout aille si vite et ma vie en est quand même très impactée. Ce fut dur de lui faire mes adieux. Mais je vous le promets à vous tous que je serai fort comme je l'aurais promis à mon père après sa mort. Il m'aura beaucoup répété que je serai bientôt l'homme de la maison et je me sens prêt à agir une bonne fois pour tout comme tel. Ma mère et ma grande sœur sont ce que j'ai de plus précieux et je serai toujours là pour eux, tout comme mon père aura consacré la grande partie de sa vie pour la famille. C'était un homme de culture, il aura passé une bonne partie de sa vie à étudier à tout ce qui touche de près ou de loin à la politique. Il m'en parlait avec passion quand je faisais après le repas et c'était toujours avec curiosité et avec plaisir que je l'écoutais. Bien que cet aspect de lui a commencé à légèrement se taire vers la fin de ses jours, il réfléchissait beaucoup. Il avait des idées assez révolutionnaires, socialistes, mais surtout très humaines. C'était un homme très fort et probablement l'homme le plus acharné, déterminé et persévérant que je connaisse. Il aura toujours accordé une très forte importance au travail, qu'il soit fatigué ou non, il s'est toujours levé très tôt pour ensuite se coucher assez tard. Lui qui aura connu de dur labeur durant toute sa vie, de sa tendre enfance jusqu'à son départ, il suivait en très grande partie pour cette notion de travail qui lui était plus qu'importante. Si j'ai à citer ses paroles, quitte à ce qu'on meure tous un jour, je serai heureux si ma mort serait sur mon lieu de travail. Et tous ces efforts admirables ont fini par aboutir comme il le voulut. Ma sœur, ma mère et moi avons une grande maison avec chauffage et électricité, eau courante, de quoi bien manger et boire. Et tout ce luxe, on l'a entièrement grâce à lui. Il était notre seul pilier qui nous gardait dans le confort. On ne peut que l'aimer et lui en être reconnaissant de tout. Car oui, avant d'être l'homme fort et dur qu'on connaît quasiment tous ici, mon père avait un très grand cœur. S'il aura accepté cette vie épuisante au quotidien, c'est par pure générosité, que ce soit nous, sa famille ou ses amis. Il aimait de tout cœur nous voir heureux, quitte à endosser tous les jours des difficultés très pesantes physiquement comme mentalement. Qu'il soit présent parmi nous ou non, il est pour moi le meilleur des pères, un modèle de virilité et de charisme. Lui seul m'aura appris à être fort, lui seul m'aura aidé pour le passage du petit garçon que j'étais au jeune homme que je suis aujourd'hui. Il m'était aussi un modèle d'intelligence et d'études. Il m'aura offert le privilège d'étudier dans un pays qui offre beaucoup d'opportunités par rapport à ça. Il me répétait souvent que la France est le pays des études. Il m'était un modèle de force et de courage. Il m'endurcissait de jour en jour, que ce soit par ses actes ou tout simplement sa manière d'être. Il m'était aussi bien un modèle de générosité, me répétant toujours que je me dois d'abord de penser aux autres avant de penser à moi. Bien qu'il n'a pas été un homme parfait, il possédait toutes les qualités pour être le meilleur père que j'ai pu avoir. Il restera gravé dans la mémoire. J'en profite d'être ici pour vous remercier. Tout d'abord, ma mère et ma soeur, je vous promets devant tout le monde que je serai de tout cœur là pour vous. Restez fort comme papa nous a dit d'être. Vous êtes maintenant ce que j'ai de plus précieux et je vous aime de tout cœur. Je souhaite aussi remercier très fort toute ma famille, que ce soit de même pour les proches et les amis du côté de mon père ou de ma mère. Le soutien que vous nous avez apporté est plus qu'incroyable et je retrouverai pareil nulle part ailleurs dans le monde. Je remercie chacun d'entre vous de tout cœur de nous avoir énormément aidé, énormément apporté. Je ne m'en remets toujours pas d'avoir eu un réconfort comme celui-ci que vous nous avez offert et je ne vous remercierai jamais assez d'avoir été si incroyable. Je ne peux que vous souhaiter le meilleur dans vos vies respectives et je n'oublierai jamais chacun de vos actes pour nous. Je remercie mon ami Anatole d'être venu. J'en profite pour remercier très fort sa mère de nous avoir accompagnés durant 2 années, moi et mon équipe qui se prépare
Mathis, l'un de mes amis les plus proches depuis notre grande vacances. Et je remercie fort sa famille d'avoir rendu l'honneur à chaque œuvre que je ramène de chez lui. Je remercie aussi très fort mon ami Joshua d'être venu, un ami avec lequel j'ai une complicité incroyable et très forte, et un ami qui m'aura beaucoup soutenu par rapport à tout ça, lui et toute sa famille. Et t'inquiète pas que je te retiens pour le faire. Et à toutes les autres personnes qui sont là, merci beaucoup pour votre présence. Je conçois que ce n'est pas si évident d'avoir suivi la cérémonie jusqu'au bout. Donc je vous en suis vraiment reconnaissant et je vous souhaite à tous un excellent reste de journée. Et puis papa, si tu peux m'entendre de là où t'es, je voulais juste te dire que t'as pas à t'inquiéter de Théona, de Mimi ou de maman. Je prendrai très fort soin de eux, comme tu m'as dit, et repose-toi bien et sois heureux papa. Je t'aime. Tilvale Ranis, ஒரு புதிய போல தைரியமானவர், அவர் என் தந்தை என்று சொல்வதில் நான் எப்போதும் பெருமைப்படுவேன். நல்லடக்கம் செய்ய கடமை நிறைவேற்ற நாம் கூடியிருக்கிறோம். இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நாம் சகோதரனுடைய உடலை நாங்கள் நலிவுற்ற நிலையில் அடக்கம் செய்தாலும் அதை புனிதரின் வரிசையில் அது வல்லமை உள்ளதாக உயிர்த்தலை செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற ஆண்டவர் கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாமி இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. பிதாவிடம் அன்பர்களோடு நல்லாயின் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவிறக்கத்தால் முடிவரின் இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திலும் ஒப்புக் கொடுங்கள். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திலும் ஒப்புக் கொடுங்கள். இறைவனின் புனிதரே, துணை நீக்க வருவீர். தேவனின் புகழே எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திலும் ஒப்புக் கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாரா? தூதர் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திலும் ஒப்புக் கொடுங்கள். நித்திய இளைப்பாற்றியே ஆண்டவரே, இவருக்கு என்று அழைத்தருள்வீர். முடிவில்லாத ஒளிவர் மேல் ஒளிர்வதாக. இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்திலும் ஒப்புக் கொடுங்கள். உன்னுடைய இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற
ஜெபிப்போமாக. இயேசுவுக்குள் பிறந்த அனைவரோடு இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையை உடைய கைகளில் சகோதரருடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரமடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் தெளிவாய் விளங்கும்படியாக நீதி உலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைத்தனங்களை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உம்மடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் சகோதரரோடும் இந்நாளும் ஒன்றிணைந்திருக்கும் மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை தேற்றிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமான சகோதரர்களே, இப்பொழுது இறுதி அஞ்சலி நடைபெறும். விரைவாக வந்து நீங்கள் ஆசிரியர் இருக்கின்றது அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இறுதி பாடல் பாடப்படும். ஆலயத்திற்கு போயுள்ள நீ இருங்க.
உலகத்தினில் கண்டறினான். வியாகுலமாமரியே யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தையும் தழுதாயோ. கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடு இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் என் சகோதரருடைய ஆன்மாவை கண்ணீரின் துளிகள். ராணேஷ், தோழனே, உன் வாழ்க்கை ஒரு வரலாறு. சமூக இடர் நீக்க செங்கொடி பிடித்து உயர்ந்தன உன் கைகள். இரவும் பகலும் கனவுகள் சுமந்து சுட்டெரிக்கும் வெயிலிலும் புழுதி பறக்கும் ஒழுங்கையிலும் குறிபார்த்து உன்னை குண்டுமுட காத்திருக்கும் துப்பாக்கியும் பொருட்டே இல்லாமல் புரட்சி என புறப்பட்டாய். கல்வியும் விளையாட்டும் கோயிலும் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் கசோரா கடற்கரையும் அப்பா அம்மா உடன் பிறந்த உறவுகள் உற்றார் நண்பர்கள் அன்பாக வளர்த்த நாய்க்குட்டி முற்றத்து மாமரம் என்னும் எத்தனை விடியலுக்காக நீ சுரந்தாய். பல இரவுகள் ஒன்றாக பாசறை கூடாரங்களில் பயிற்சி முடித்து பசிமறந்து தோழமையுடன் தோல் சாய்ந்து வானில் நட்சத்திரத்தின் நிறங்கள் ரசித்து புரட்சி கதைகள் பல பேசி நீ மகிழ்ந்தாய். நாபா என்னும் நல்லாசானும் சமத்துவ கொள்கைகளும் தோழர்கள் கைகோர்த்து வீழ்ச்சமாய் வளர்ந்த மக்கள் இயக்கம் விடுதலை நோக்கி நடைபோட சகோதர பாசிசத்தின் கொடூர பற்கள் எம் குரல்களையும் இரத்த ருசி பார்த்தன. விலங்குகள் நிறைந்த வனம் துறந்து கடல் கடந்து புலம்பெயர்ந்தாய். ஆனாலும் அனல் தணலாய் புகைந்த உன் சிந்தனைகள் மீண்டும் பொறி பற்றி கொழுந்தாயிருந்தது. வாசிப்பும் விவாதங்களும் சந்திப்புகளும் ஊர்வலங்களும் ஐரோப்பா எங்கும் உன் பாதங்கள் படிந்த சுவடுகள். உன் உடல் வருத்தி நீ உழைத்த வியர்வை உரமாய் போனது பல வாழ்வில். மனம் வீசி மனம் கவர்ந்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்த காலங்கள். கண்ணிமைக்கும் கணத்தினுள் எல்லாமே கனவாக கண்களை மூடிக்கொண்டாய். அடுத்த நொடிகளில் சுவாசத்தையும் நிறுத்திக் கொண்டாய். எம் இதயத்தில் உன் உயிர் பதித்து உன் துடிப்பை நிறுத்திக் கொண்டாய். அன்பு தோழனே, பிடித்துப்பார். உன் தூவியில் செங்கொடி போற்றி மக்கள் வெள்ளத்தில் உன் இறுதி யாத்திரை. உன் உடல் சுமந்த மலர்பேடை எம் தோல் சுமந்து நீ நேசித்த மண்ணில் விதையாக்கி மீண்டும் மலர்வாய். அன்புடன் அன்பு தோழன்.